ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் மிக தீவிரமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. ஒரு நெருக்கடியான நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலைக்கு போர் தள்ளப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஈரானில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் இதை நாங்கள் தான் நடத்தினோம்னு இன்னும் சொல்லாட்டியும் கூட இது மிக தீவிரமான ஒரு கட்டத்தை போரின் மிக தீவிரமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதன் பின்னர் தான் கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம் மீது ஈரான் மிக பாரிய தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதன் பின்னர் கட்டாரும் தீவிரமான ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறாங்க. இப்படியே தாக்குதல் நடத்துவது கூடாது, நிறுத்தி கொள்ள வேண்டும்னு. அதே போல் சவுதி அரேபியான்னு சொல்லியிருக்கு, எங்களோட பொறுமைக்கும் எல்லாம் இருக்குது, நாங்களும் இராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு. இது எதை காட்டுதுன்னா, மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான அறிகுறிகள் இருப்பதாகத்தான் இந்த சம்பவங்கள் காட்டுது. இதே நேரம் இந்த இயற்கை எரிவாயு ஆலையை பார்த்தீங்கன்னா, உலகிலேயே 17 விதமான இயற்கை எரிவாயு தேவையை பூர்த்தி செய்ய, விநியோக தேவையை பூர்த்தி செய்வதற்கான கெப்பாசிட்டியை, கொள்ளளவை கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1800 டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவை தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஆலை மீது தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் என்பது, இந்த ஆலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரானில் 70 வீதமான எரிபொருள் தேவையை, அதாவது இயற்கை எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வது இந்த ஆலையிலிருந்து தான். ஆக தொழிற்சாலைகள் ஸ்தம்பித்து வீடுகளுக்கான இந்த இயற்கை எரிவாயு விநியோகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கு. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மிக மிக பெரிய நெருக்கடியை ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இது ஈரானுக்கு மட்டும் இல்லைங்க, உலகளாவிய ரீதியில் இயற்கை எரிவாயு மீதான விநியோகத்தை அடுத்தடுத்த காலங்களில் மிகப்பெரிய தட்டுப்பாட்டையும் நெருக்கடியும் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுகிறது. காரணம், இதில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1800 டிரில்லியன் கன அடி எரிவாயு தவிர ஆயிரக்கணக்கான பில்லியன் எரிபொருள் பீப்பாய்களையும் இந்த ஆலையில் கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இதில் இருந்துதான் ஈராக்கின் ஒரு பகுதிக்கும் தங்களது எரிபொருளை விநியோகித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால், இப்படியான ஒரு தாக்குதல் நடத்துறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. 2 பேரும் தான் ஈரானுக்கு, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஆரம்பம் முதலே திட்டமிட்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டு இருந்தாங்க. திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொல்லி இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு டொனால்ட் ட்ரம்போட அறிக்கைகளை, செய்திகளை எடுத்துக்கொண்டா தெரியும். நேச நாடுகளை கூப்பிட்டதாக இருக்கட்டும், ஹோமோஸ் நேரிணையை பாதுகாப்பதற்கு நேச நாடுகளை அழைத்தது, அவங்க வராமல் விட்டது, அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன பதில்கள் எல்லாம் என்னடா இந்த மனுஷன் மாறி மாறி பேசுதே அப்படின்ற ஒரு நகைப்பாடும் விதமாக அறிக்கைகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில தான் அமெரிக்காவின் புலனாய்வு தலைமை அதிகாரி, உயர் அதிகாரி ஒருவர் செனட் சபையில் ஈரான் மீதான போர் சம்பந்தமான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார். அவர் துல்சி ஜபாட் என்ற அதிகாரி தான் செனட் சபையில் ஈரான் மீதான தாக்குதல் சம்பந்தமான ஒரு அறிக்கையை, தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார், விளங்கப்படுத்தியிருக்கார் செனட் சபைக்கு, இப்படித்தான் போர் நடக்குதுன்னு. அதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம், 2005 ஜூன் மாதம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது, அதாவது அவங்க அணுசக்தி ஆயுதங்களை செறிவூட்டக்கூடும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு இதுவரையும், இப்போ இறுதியாக நடத்தின தாக்குதல் வரையும் ஈரான் அப்படியான ஒரு முயற்சி மேற்கொள்ள இல்லை. அதனால் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் இருக்காத நிலையில தான் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கிற விடயம் மிக சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக பார்க்கப்படுது. காரணம், இதற்கு முன்னரே அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு துறையின் உயர் அதிகாரி பதவி விலகி இருந்தார். இந்த ஈரான் மீதான போர் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாட்டி விரோதமான செயலாக இருக்குது, இதை என்னால் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தனது அறிக்கையை சமர்ப்பித்து நேற்று முன்தினம் பதவி விலகி இருந்தது ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது ஒரு உலகளாவிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பின்னர் இப்போ துல்சி ஜபாட் சொல்லி இருக்கும், இந்த செனட் சபையில் சொல்லி இருக்கும் கருத்து இன்னும் இந்த போர் மீதான ட்ரம்பின் நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கை மீதான சர்ச்சையான போக்கை
சுட்டிக்காட்டி இருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் அந்த உயர் அதிகாரி சொல்லி இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனால் வடகொரியாவாக இருக்கட்டும் சரி, சீனா, ரஷ்யா, ஈரான் தயாரிப்புகளான ஏவுகணைகள் எதிர்காலத்தில் வந்து அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும்ன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விடயத்தை சொன்னோன்னு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. காரணம், அமெரிக்காவின் புலனாய்வு அதிகாரி இப்படியான ஒரு அறிக்கையை சொல்றது வந்து மறைமுகமாக இந்த ஈரான், ரஷ்யா, வடகொரியா தயாரிக்கும் ஏவுகணைகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் என்ற விஷயம் வந்து அதை எப்போ பயன்படுத்தப்படும் என்ற சொல்ல இல்லை, ஆனால் அதன் மூலம் அச்சுறுத்தல் எதிர்காலத்தில் இருக்குன்னு சொல்லி இருக்கிற விடயம் வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இஸ்ரேல் நடத்தும் இந்த தாக்குதல் ஈரானை வந்து ஏற்கனவே அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா அணு ஆயுத உற்பத்தியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த போர் தொடங்கப்பட்டாலும் அதி உச்ச தலைவர் போர் ஆரம்பித்து முதல் நாள் 24 மணித்தியாலத்துக்குள்ளே அதி உச்ச தலைவரை கொலை செய்திருந்தது இஸ்ரேல். அதுக்கு பிறகு மிக முக்கியமான தலைவர்கள், ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் உயர் அதிகாரியாக இருக்கட்டும், நேற்று முன்தினம் கொல்லப்பட்ட ஈரானின் உளவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 உயர் தலைவர்களை கொன்று குவித்து இருக்கிறது இஸ்ரேல். அத்தோட இப்போ இறுதியாக நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட உலகிலே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு நிலையம் மீதான தாக்குதல் வந்து உலகில் நெருக்கடியை ஈரானில் மட்டுமல்ல உலகிலேயே மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டு இருப்பது இந்த போரை அடுத்த கட்ட தீவிரமான நிலைக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ ஈரானுக்கு வந்து வாழ்வா சாவான்ற நிலை தான் இருக்குது. ஆகவே எப்படியான தாக்குதல்களை முன்னெடுக்கும் என்றது தெரியாது. ஈரானால் இந்த போரில் வெல்ல முடியாட்டியும் அந்த தாக்கு பிடிக்கும் பதிலடி கொடுக்கும் திறன்ன்றது வந்து மிக தீவிரமாக இருக்கிறது. ஒவ்வொரு தலைவரும் கொல்லப்படும் போது ஈரான் வெளியிடும் அறிக்கை வந்து நாங்கள் பழியை எடுப்போம், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற கடுமையான அறிக்கைகள் எவ்வாறான தாக்குதல்களை எதிர்காலத்தில் ஈரான் முன்னெடுக்கும் என்ற ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி இருக்கு. இப்போவே ஈரானை சுற்றியுள்ள நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து இருக்கிறது. இந்த போரின் தீவிரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறது. இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 துருப்புக்களை மேலதிகமாக மத்திய கிழக்கில் களமிறக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு வர்றதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்குது. அதாவது தரை ரீதியாக ஒரு இராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நகர்வா என்ற சந்தேகமும் ஒரு கேள்விகளும் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. இப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுமாக இருந்தால் போர் வந்து கூடிய சீக்கிரம், அதாவது ஓரிரு வாரங்களில் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டிருக்க முடியாது. இது நீண்ட பிரச்சனையாக இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீடிக்கும். இப்போவே கிட்டத்தட்ட எரிபொருளின் விலை வந்து கச்சா மசகு எண்ணெய் வந்து $115 மேலாக அதிகரித்து இருக்கிறது. இது வந்து இன்னுமே அதிகரிக்கும். சில ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க இது வந்து $130, $140, $150 வரை கூடும் என்றது. இந்த நிலையில தான் உலகிலே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கிற தாக்குதல் வந்து உலகளாவிய எரிசக்தி மீதான நெருக்கடியை மேலும் சிக்கலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற தகவல் தான் இருக்குது. இந்த தகவல்கள் எதிர்காலத்தில் உலகிலே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகின்ற சம்பவங்களாக பார்க்கப்படுகிறது. மிக கவலையான விடயம், ஒரு மிகப்பெரிய மனித அவலத்தை ஏற்படுத்தும் நிலைக்கு இந்த போர் நகர்த்தி சென்றிருக்கிறது தான் மிகப்பெரிய கவலையான விடயம். தொடர்ந்து பேசலாம். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். யூடியூபாக இருக்கட்டும் சரி, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா அனைத்து சேனல்களிலும் நாங்கள் இந்த பதிவுகளை வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்தந்த சேனல்கள் சப்ஸ்கிரைப் செய்வதாக இருக்கட்டும், ஃபாலோ செய்வதாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க முடியும்.